அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. நாவல், சிறுகதை இவர் இரண்டிற்குமான ஒற்றுமை வேற்றுமை என்பதை இந்த பதிவில் காண்போம். முதல்ல ஒற்றுமை. இரண்டுமே ஒரே நடையில் அமைந்தவை. இரண்டும் மாநில பண்பு வாழ்க்கையை விளக்குவன. இரண்டுமே பெரும்பாலும் பொழுதுபோக்கிற்காக படிக்கக்கூடியவை. சரிங்களா? இனி வேற்றுமை. கதை கருவானது பல அனுபவங்கள் மற்றும் பல செய்திகள் கொண்டது நாவல். ஒரு அனுபவம் அல்லது ஒரு சிறிய செய்தி கொண்டது சிறுகதை. வாழ்க்கையை முழுமையாகவோ ஒரு பகுதி வாழ்க்கையை விளக்கமாகவோ கூறுவது நாவல். வாழ்வில் ஒரு சிறு நிகழ்வை விளக்குவது சிறுகதை. பல்வேறு பாத்திரங்களின் பண்புகள், வாழ்க்கை முறைகள், அவற்றுக்கிடையே நடைபெறும் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை விறுவிறுப்பாக காட்டுவது நாவல். ஏதாவது ஒரு பாத்திரத்தின் முக்கியமான சுவையான ஒரு செய்தியை சில பக்கங்களில் ஒழுங்குபடுத்தி கதையாக தருவது சிறுகதை. அடுத்ததாக நீண்ட கதையாக அமைவது நாவல். அரை மணி நேரத்தில் முடிக்கக்கூடியதாக அமைவது சிறுகதை. 50,000 சொற்களுக்கு மேல் இருக்கலாம் நாவல். 10,000 சொற்களுக்குள் இருக்க வேண்டும் சிறுகதை. வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடி என்பர் நாவலை. வாழ்க்கையின் சாளரம் என்று கூறுவர் சிறுகதையை. சாளரம் என்றால் ஜன்னல் அர்த்தம். நாவல் எழுப்பும் கலையார்வம், நீண்ட நேரம் நீடித்து நிற்பது நாவல். சிறுகதை எழுப்பும் கலையார்வம் விரைந்து பெருகி விரைந்து முடிவது. நாவலுக்கு விறுவிறுப்பை தருகின்ற பல நிகழ்வுகள், காட்சிகள் தேவை. சிறுகதைக்கு விறுவிறுப்பை தருகின்ற ஒரு சின்ன நிகழ்வு அல்லது மனத்தை கவர்கின்ற வகையிலான ஒரு அரிய காட்சி மட்டுமே தேவை. சரிங்களப்பா? இதுதான்பா நாவலுக்கும் சிறுகதைக்கும் உள்ள ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.